இந்த நவ கிரகங்களில் இப்போ சந்திரன், இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, இது போக ராகு கேதுன்னு சொல்கிறோம். மொத்தம் நவ கிரகங்கள் வரும். அப்போ சூரியன்லேருந்து சனி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ராகு போய் எந்த இந்த 7 கிரகத்தில் இந்த ராகு போய் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்துக்கான சுபத்துவத்தை முழுமையாக முழுங்கிடும்னு அர்த்தம். பாம்புனா முழுங்கிறது தான் பாம்போடைய குணமே. தன் குட்டியை தானே முழுங்கிறது பாம்பு தானே. இப்போ சூரியனோடு ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூனிவர்சல் ட்ரூத் சாமி இது. நானும் மலேசியாவில் போய் கூட ஜாதகம் பாட்டு வந்து அடுத்து துபாய் போக போகிறேன். யூனிவர்சல் ட்ரூத் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியனோட ராகு இருக்குது அப்படின்னா சூரியனுடைய சுபத்துவத்தை பூரா அவருக்கு இல்லைன்னு நம்ம பேச முடியும். ஆமான்னு தான் அவர் சொல்லுவார். சூரியன்னா தந்தை. அப்பா தந்தை வந்து இளம் வயதில் உன்னோட இளம் வயது தந்தை மறைஞ்சிட்டாரா? ஆமான்னு சொல்லுவான். அப்படி தந்தை மிஞ்சி இருக்காருன்னா அவருக்கும் உனக்கும் எந்த ஒரு கருத்து ஒற்றுமையும் இருக்காது. கருத்து வருவார். ஆமாம் சார், அவர் உள்ள வந்து நான் வெளில போயிடுவேன் அப்படின்மா. இல்லை தந்தை 2வது மணி போயிட்டார் சார், அவர் வேறு இடத்துல இருக்கார், நாங்கள் வேறு இடத்துல இருக்கோம் அப்படின்மா. ஏன்னா சூரியன்னா தந்தை. சரி, அது விடுங்க. அடுத்து சூரியன்னா ஆரோக்கியம். ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வந்து எப்படின்னா ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராஜ உறுப்புகளில் பிரச்சனை இருக்கும். அப்போ 23 வயசு பையன், அவருக்கு சூரியன் ராகு இருக்குது. அப்பானா உயிர், அப்பா என் கூட தான் இருக்கார், ரைட். அப்போ அது இல்லைன்னு அடுத்து உனக்கு ராஜ உறுப்பில் பிரச்சனை. ஆமாம் சார், நான் கிட்னி பிரச்சனை டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 23 வயசு. சூரியன் ராகு. ராகுன்றது கர்மாவை குறிக்கும். இந்த கர்மா தான் கொண்டு போய் ராகை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும். ஒன்று சூரியன் கூடயோ, சந்திரன் கூடயோ, புதன் கூடயோ ஏதோ ஒரு இடத்துல உட்கார வைக்கும்.